Welcome to Techno Karthi. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். அதாவது என்ன ஃபீச்சர் அப்படினா iPhoneம் Androidம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்றது. அதாவது iPhoneஐ வந்து Androidல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய ஒரு 6 நியூ ஃபீச்சர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். புது ஃபீச்சர்னு சொல்லலாம், அதே மாதிரி அன்னோன்னு கூட சொல்லலாம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்னோன்னு சொல்லிட முடியாது. மேபி ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு கூட இருக்கலாம். சோ இத பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ கன்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ முடிச்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா iOS அப்படிங்கிற விஷயம் வந்து ஆண்ட்ராய்ட்ல இருந்து எந்த விதத்துல டிஃபரன்ஷியேட் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது முதல் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நீங்க ஆண்ட்ராய்ட்ல எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் அந்த ஆப்க்கு வந்து பாத்தீங்கன்னா சில பர்மிஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் இல்லையா. சில பர்மிஷன் அப்படின்னா அந்த மைக் யூஸ் பண்றது, மைக்ரோஃபோன் யூஸ் பண்றது அந்த மாதிரி இருக்கும். பட் அதே வந்து அந்த ஆப் வந்து அந்த மைக்கையோ இல்ல மைக்ரோஃபோனையோ யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்க ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. பட் iOS வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. அந்த ஆப் வந்து மைக் யூஸ் பண்ணும்போதோ அதுக்கப்புறம் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில நோட்டிபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும். அதாவது என்னன்னா iOS வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை கிளியரா வந்து சொல்லும். என்னன்னா அந்த ஆப் வந்து உங்களுடைய மைக்கும் அதே மாதிரி மைக்ரோஃபோனும் யூஸ் பண்ணுது. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். பட் ஆண்ட்ராய்ட்ல அப்படி கிடையாது. பட் சில மொபைல் ஆண்ட்ராய்ட்ல உங்களால வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும் அது யூஸ் பண்ணும்போது. சில மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா சில லைட் எரியும். மொபைல் வந்து ரெட் கலர் லைட் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில லைட் வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி லைட்லாம் எரியும் போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். ஆண்ட்ராய்ட்ல எல்லா மொபைல்லையும் அப்படி கிடையாது. சில மொபைல்ல தான் அப்படி இருக்கும். பட் iOS எல்லா மொபைல்லையும் அப்படிதான். என்னன்னா ஒரு ஆப் வந்து உங்க மைக்கையோ மைக்ரோஃபோனையோ உங்களுக்கு தெரியாம யூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணிடும். சோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் விஷயம் அப்படிங்கிறது நீங்க வந்து ஒரு ஆப் ஸ்டோர்லயோ இல்ல பிளே ஸ்டோர்லயோ ஒரு ஆப் நீங்க சர்ச் பண்றீங்க அப்படிங்கிறப்ப நீங்க பிளே ஸ்டோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சர்ச் பண்ற ஆப் வந்து அந்த பிளே ஸ்டோர்ல இல்ல அப்படிங்கிறப்ப அது விஷயம் என்ன ஆகும்னா அந்த ஆப்புக்கு ரிலேட்டடான ஆப்ஸா வரும். அதாவது என்னன்னா க்ளோன் ஆப்ஸா வரும். க்ளோன் ஆப்ஸ் அப்படின்னா அந்த ஆப் மாதிரி இருக்கிற மற்ற ஆப்ஸ் தான் வரும். இப்போ நீங்க யூடியூப் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா யூடியூப் வரும். அதே மாதிரி யூடியூப் கிட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும் இல்லையா. யூடியூப் கிட்ஸ், யூடியூப் டவுன்லோட், அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். பட் iOS அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. நீ எந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்றீங்களோ அது ரெலவெண்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதாவது அந்த ஆப் இருந்தால் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி iOS பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது நீங்க ஆண்ட்ராய்டு கம்பேர் பண்றதை விட ஆப் ஸ்டோர்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் கிடைக்கும். ஸோ இதுல வந்து நீங்க சர்ச் பண்ற ஆப் வந்து கரெக்டா இருந்துச்சு. அதாவது நீங்க அந்த ஆப் சர்ச் பண்ணும்போது ரிலேட்டட் ஆப்ஸ் வந்து 1-2 தான் வருமே தவிர அதே மாதிரி க்ளோன் ஆப்ஸ் வந்து எல்லாமே வராது, நிறைய வராது. ஒரு சில ஆப்ஸ் தான் வரும். நீங்க அந்த நேம் என்ன போறீங்களோ அந்த நேம்ல ஏதாச்சும் ஒரு ஆப் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா காமிக்கும். இதே ஆண்ட்ராய்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப் சேர்த்து அந்த ஆப் இல்லைன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா அதோட ரிலேட்டட் ஆப்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும். நோ ரிசல்ட் ஃபவுண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல காமிக்காது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாவது விஷயம் வந்து இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க இன்ஸ்டால் பண்றப்ப அந்த ஆப்க்கு சில பர்மிஷன் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கும். நீங்க இதே ஒரு ஆண்ட்ராய்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஆப் யூஸ் பண்ணணும்னா அந்த ஆப்ல சில பர்மிஷன் நீங்க அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்கிரீன்ஷாட் ஆப்ல நீங்க ஏத்துனீங்க அப்படின்னா அதுக்கு அந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா சில பர்மிஷன் கன்ஃபார்மா தேவைப்படும். கண்டிப்பா அந்த பர்மிஷன் கொடுத்தாதான் இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சில பர்மிஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ நீங்க வேற வழியே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்மிஷன் கொடுத்துதான் ஆகணும். பட் இதே வந்து ஒரு iOSல அப்படி கிடையாது. என்னன்னா iOS பொறுத்தவரையும் நீங்க வந்து உங்களுக்கு தேவையான பர்மிஷன் மட்டும் நீங்க கொடுத்து, அதாவது மினிமம் உங்களால் முடிஞ்ச அளவு கம்மியான பர்மிஷன் மட்டும் கொடுத்து அந்த ஆப் வந்து பார்த்தா யூஸ் பண்ணிக்க முடியும். இதுவே வந்து ஆண்ட்ராய்ட்ல அப்படி கிடையாது. அந்த ஆப் கேட்கிற பர்மிஷன் நீங்க கொடுத்துதான் ஆகணும். எப்படினாலும் எல்லா டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப் வந்து ஒரு டைம் நீங்க ஓப்பன் பண்ண உங்களுக்கு பர்மிஷன் கேட்டுட்டே தான் இருக்கும். இல்லை அப்படிங்கிறப்ப அந்த ஆப்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்மிஷன் கேட்டுட்டே இருக்கும். பட் iOS அப்படி கிடையாது. iOSல உங்களுக்கு தேவையானதான் மினிமம் நம்பர் ஆஃப் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்மிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்பை ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா iOS வந்து நீங்க வந்து ஒரு ஆப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ஆப் நீங்க ஆன்லைன்ல இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ரீட் பண்ண முடியும். அதாவது ஆப்னா நான் வந்து சோசியல் மீடியா ஆப் சொல்லல, மற்ற விதமான ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மற்ற விதமான ஆப்ஸ் அப்படிங்கிறப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த ஆப்பால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல இருக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு சில ஆட்ஸ் சென்ட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில மெசேஜ் சென்ட் பண்றது, சில ஃபியூச்சர் பத்தி வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்றது, சில ஆஃபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்றது. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஆப்ல வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு iOS யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறப்ப iOS பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணும். அதாவது ஒரு ஆப் வந்து உங்களுடைய ஆன்லைன் ஆக்டிவிட்டியை வந்து லேர்ன் பண்ணாம, அதாவது கண்டுபிடிக்காம வந்து பாத்தீங்கன்னா பிரைவசியில வச்சுக்கும், பிரைவேட்டா வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கும். நீங்க எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா iOS வந்து உங்களுக்கு சப்போஸ் உங்க மொபைல்ல இருக்க பாஸ்வேர்டை வந்து ஏதாச்சும் ஒரு மால்வேர் வந்து திருட பாக்குது இல்லை அப்படிங்கிறப்ப ஏதாச்சும் ஒரு மால்வேர் வந்து
காப்பி பேஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறப்ப அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். அதாவது என்னன்னா நோட்டிஃபிகேஷன் மூலியமா சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கூகுள் பாஸ்வேர்டு வச்சிருக்கீங்க இல்லை அப்படிங்கிறப்ப வேறு ஏதாச்சும் ஒரு ஆப் பாஸ்வேர்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப என்னன்னா அந்த சேவ் பாஸ்வேர்ட்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மால்வேர் உங்கள் மொபைல் இருந்துச்சு அப்படின்னா அந்த மால்வேர் என்ன பண்ணுன்னா உங்களுடைய பாஸ்வேர்ட்ஸ் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணும். அதாவது காப்பி பண்ணிக்கும், நீங்கள் என்ன அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து காப்பி பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி காப்பி பண்ணும்போது என்னன்னா ஆப்பிள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். iOS சிஸ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். என்னன்னா பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மால்வேர் எடுக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணும். அந்த மாதிரி சில விஷயங்கள் செக்யூரிட்டி அலர்ட் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில அலர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் என்னன்னா உங்கள் மொபைலில் வந்து மால்வேர் இருக்குது, மால்வேர் வந்து உங்களுடைய மொபைலோட பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க பார்க்குது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 5 ஃபீச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டும் iOSக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு அன்னோன் ஃபீச்சர்ஸ் சொல்லிக்கலாம், இல்லை தெரிஞ்ச ஃபீச்சர்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இந்த வீடியோ அவ்வளோதான், வீடியோ எதாவது முடிச்சுக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நான் அடுத்த வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.